ஓகே, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் வச்சு நம்ம பேடிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா பேடிங், மார்ஜின், பார்டர் அப்படின்றத பார்த்துப்போம். நம்ம பார்டர் ஸ்டைல், பார்டர் கலர்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு முன்னாடியே பார்த்துருப்போம். இதுல பேடிங்கும் மார்ஜினும் நமக்கு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல இந்த இன்னர் ஸ்பேஸ்ன்றது வந்து ப்ளூ பாக்ஸை விட நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பேடிங். இங்க நம்ம பேடிங் 20 பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்கு ரெட் பாக்ஸ்லயும், ப்ளூல பேடிங் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதே இது நான் ப்ளூ பாக்ஸ்லயும் பேடிங் 20 பிக்சல் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த இன்னர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்னர் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் நம்ம பேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இது வரைக்கும் டைரக்டா பேடிங், மார்ஜின் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பேடிங், மார்ஜின் அப்படின்றத நம்ம ஈச் சைடு அப்ளை பண்ண முடியும். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு சைடுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரெட் பாக்ஸ்ல பேடிங்ன்றதுக்கு இப்போ padding top 10 pixels அப்படின்னும், padding right 5 pixels, padding bottom 10 pixels கொடுக்கிறேன். இப்போ padding left 5 pixel அப்ளை பண்றேன். இப்போ நம்ம செக் பண்றோம் அப்படின்ற போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மார்ஜின் 10 சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ எனக்கு இந்த ரெட் பாக்ஸ்ல பேடிங்ன்றது இங்க டாப்ல 10னும் பாட்டம்க்கு 10னும் அப்ளை ஆயிருக்கு. லெஃப்ட்டுக்கும் ரைட் வந்து 5 பிக்சல்ஸ் அப்படின்ற கேப்ல நமக்கு இருக்கு. இதுதான் பேடிங்க. இதே பேடிங் நான் ப்ளூ பாக்ஸ்க்கும் ஒவ்வொரு சைடுமே அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ப்ளூ பாக்ஸ்க்கும் இப்படி அப்ளை ஆயிருக்கு. இப்படிதான் ஒரு பேடிங்கை ஈச் சைடும் அப்ளை பண்ண முடியும். ஒரு பேடிங்கை எப்படி ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்ளை பண்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேடிங் அப்படின்னு சொல்லி இங்க டைரக்டா இப்போ டாப் 10 பிக்சல்ஸ், அதுக்கப்புறம் டாப்க்கு அப்புறம் ரைட்ல 5 பிக்சல், அதுக்கப்புறம் டாப், ரைட், பாட்டம் எனக்கு 10 பிக்சல் வேணும் அப்படின்னும், லெஃப்ட்டுக்கு 5 பிக்சல் அப்படின்னும், இப்படி டைரக்டா இந்த ஒரே இதுல என்னால அப்ளை பண்ண முடியும். இப்படிதான் ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எனக்கு பேடிங் அப்ளை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே காப்பி பண்ணி ப்ளூ பாக்ஸ்க்கும் அப்ளை பண்றேன். ஓகே, இப்படிதான் ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பேடிங் அப்ளை பண்ணலாம்.